இப்படி ஆகுமே ஒழிய, நான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்ற ஆட்கள எல்லாம் அவனுக்கு இயற்கையாவே பிச்சை எடுக்கிறதுக்கே ம ம நீங்க உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. நம்ம பார்க்குறதுல பல பேரு இன்னைக்கு பிச்சையே எடுக்க தேவையில்ல. தான தர்மங்கள் அவ்வளோ செய்றாங்க. ஏ டூ பின்னு ஒரு ஆமா, ரெஸ்டாரண்ட் நிறுவனம் இருக்குல்ல. ஆமா. அவங்க சில ரெஸ்டாரண்ட்ல வந்து பணம் இல்லாதவங்க ஃப்ரீயா சாப்பிட்டு போலாம். வச்சிருக்காங்க. ஓ! புதிய நியூஸ் சார் இது. எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்கள்லயும் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒண்ணு ஆமா, ஆமா, ஆமா. என்னது கார்ப்பரேட் சோஷியல் கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி 2% ஒதுக்கி தான் ஆகணும் அவங்களுடைய லாபத்துல. ம். இதுக்கு தான் பயன்படுத்தணும். சந்தோஷமா பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு ரொம்ப பழைய ஆட்கள கேட்டு பாருங்க. டிவிஎஸ் அதுலலாம் ஒர்க் பண்ணினவங்களுக்கு மதிய உணவு அங்க 5 பைசா டோக்கன். 5 பைசாக்கு சாப்பாடு கிடைக்கும். வெளியில ரூ. 10 குடுத்தா தான் கிடைக்கும். டீ டோக்கன் அப்படின்னா 10 பைசா டீ ஆமா, டோக்கன். ஆமா, ஆமா. அப்படி இல்ல உங்களுக்கு இருந்தது. அதனால இன்னைக்கு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அத மீறி பிச்சை எடுக்கிறதுனா, அந்த பிச்சை எடுக்கவும் ஒரு தொழிலாக்கிட்டாங்க. சார் ரொம்ப தெளிவா அத பத்தி பேசுனீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா, அதுக்காக தான் நம்ம போன வாட்டி நம்ம பேசுன தொடர்ச்சி நான் உங்கள்ட்ட கேட்கணுங்கிறது தான் இந்த எபிசோடு. ரோபோட்டிக்ஸ்க்கு இன்னைக்கு ரொம்ப வளர்ச்சிய நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குப்பா. நாங்க எங்களுடைய தொழில்ல நாங்க ரோபோட்ட கூட பயன்படுத்துவோமான்னு போன எபிசோட்ல நீங்க என்கிட்ட பேசியிருந்தீங்க. அத மீண்டும் அதே தான் நான் ஆமா. சொல்ல நான் விரும்புறேன். நெறைய நேயர்கள் கூட என்ன சார் ந ரொம்ப அ எந்திரன் படம்லாம் பார்த்து ரொம்ப ஏதாவது ஆயிட்டாரா? எதனால திடீர்னு இந்த அதெல்லாம் மாரிலாம் அதெல்லாம் பேசுறாருலாம் சொன்னாங்க. எக்ஸாகரேட் பண்றாரா சார்ன்னு கேட்டாங்க. அதெல்லாம் அதெல்லாம் உண்மையிலேயே இல்ல. சொல்லுங்க. இந்த இந்த ரோபோட் இதெல்லாம் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரியே, நான் செய்ய வேண்டிய வேலைய ரோபோட் செஞ்சுற போது. அப்ப நீங்க என்ன ரிப்ளேஸ் தானே பண்றீங்க. கம்ப்யூட்டர் வந்தாலே வேலை போயிடும்னு எதிர்த்த நாடுல இது நாடும் ம். ஒண்ணு தானே. இன்னைக்கு கம்ப்யூட்டர் தொங்குது இல்ல அங்கங்க ஃப்ரீயா ஒவ்வொரு இடத்துலயும். கம்ப்யூட்டர் இல்லாம மெயில் உருவாயிருச்சு. நான் சொல்றது இமெயிலு. ஏர்போர்ட் போனாலும் மெயில் செக் பண்றதுக்கு வைஃபை ஃபெசிலிட்டி வந்துருக்குல்ல. அதனால முன்னேற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம். இது வரதுனால இது வேலை போயிடும். அது வேலை போயிடும்னா மாற்று வேலை வரும். இல்ல எப்படி இத பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. எத எப்படி பண்ணுவீங்க? ரோபோட்ஸ சரி எப் இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு ஆளை வேலை செய்யும் ஆட்கள் பற்றாக்குறை இருக்குன்னு பதிவு செஞ்சேனா, என்கிட்ட இருந்த வேலையாட்கள தானே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டாங்கன்னு பதிவு செஞ்சேனா, அப்ப நான் முதல்ல வாழணுமா வேண்டாமா? கட்டாயம் வாழணும். நான் வணிகத்தில இருக்கணும். நான் வாழணும்ல. இந்த சமுதாயத்துக்கு தான் நான் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் சுய வருமானத்துக்கோசரமும், நான் இந்த சமுதாய அ நலனுக்கோசரமும் தானே ஆமா. இயங்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒண்ணு ஜெப்டோக்கெல்லாம் ஓடினவங்க இங்க வரணும்.